டிக்கெட்டை ரத்து செஞ்சா முழு பணமும் திரும்ப கிடைக்குமா? IRCTCயின் புதிய விதிமுறைகளை பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பொது போக்குவரத்தா ரயில்வேயை அதிகமா பயன்படுத்திட்டு வரோம். ஏன்னா ரயில் போக்குவரத்து எளிமையானதாகவும் பலதரப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில மலிவானதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிப்பதற்கும் பேருந்துகளை காட்டிலும் ரயில்களை எளிய மக்கள் மட்டுமின்றி மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ஏற்றதா இருக்கு. அதாவது 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் அல்லது அதற்கு மேலான தொலைவிற்கும் பயணிப்பதற்கு விமானங்களில் பல ஆயிரம் செலவாகும். ஆனா தற்போது இருக்க காலகட்டத்துல பேருந்துகளிலும் கிட்டத்தட்ட அதே அளவிலான தொகையை செலவிட வேண்டியதா இருக்கு. ஆனா ரயில மட்டும்தான் சில ஆயிரங்கள் செலவழித்தாலே போதும் சுகமான பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்பதாலே அனைவரோட விருப்ப தேர்வாக ரயில் பயணம் இருக்கு. அந்த வகையில சிலர் ஏதாவது அவசர தேவைக்காக வெளியூர்களுக்கு செல்லும் போது தக்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்வாங்க. ஆனா தக்கல் டிக்கெட்டை பயண தேதிக்கு ஒரு நாள் முன்னதாக மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். இது கூடுதல் கட்டணத்துடன் ஏசி வகுப்புகளுக்கு காலை 10 மணிக்கும் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கு காலை 11 மணிக்கும் திறக்கப்படும். மேலும் இதை IRCTC இணையதளம் அல்லது ரயில் நிலையங்களின் மூலமா மட்டுமே முன்பதிவு செய்யலாம். அதே நேரம் உறுதி செய்யப்பட்ட தக்கல் டிக்கெட்டுகளுக்கு பணம் திரும்ப கிடைக்காது. ஆனா காத்திருப்பு பட்டியலில் இருந்தால் ரயில்வே விதிகளின்படி கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். தக்கல் டிக்கெட் ரத்து செய்யும் போது நாம் செலுத்திய முழு தொகையும் பிடித்தம் செய்யப்படுமா, இல்லை ஒரு பகுதியாவது திரும்ப வருமா, எவ்வளவு தொகை பிடித்தம் செய்யப்படும், எவ்வளவு பணம் திரும்ப வரும் என்பதில் பலருக்கும் குழப்பம் இருக்கும். தக்கல் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட் அல்லது RAC நிலையில் இருந்து ரயில் புறப்படும் வரை டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகவில்லை என்றால் அது தானாகவே ரத்தாகி ரயில்வே நிர்வாகம் பயணியின் டிக்கெட் விலையில் 60 ரூபாய் மட்டுமே பிடித்தம் செய்து மீதமுள்ள தொகையை வங்கி கணக்கிற்கு 2 முதல் 7 வேலை நாட்களுக்குள் திருப்பி அனுப்பிவிடும். அதே போல IRCTC வாலெட் மூலம் முன்பதிவு செய்திருந்தால் பணம் வாலெட்டுக்கே திருப்பி அனுப்பப்படும். அதே போல RAC நிலையில் இருக்கும் தக்கல் டிக்கெட்டை பயணி தானாக ரத்து செய்தாலும் இதே விதிதான். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளை உறுதிப்படுத்தப்பட்ட தக்கல் டிக்கெட் இருக்கும் முழு பணமும் திரும்ப கிடைக்கும் வசதியும் இருக்கு. ஆனா இது பலருக்கும் தெரிவதில்லை. அதாவது ஒரு பயணி 2800 செலுத்தி AC 2 டயர் தக்கல் டிக்கெட் எடுக்கும் பட்சத்தில் அந்த பயணி பயணிக்கும் முறையில் தொடக்க ரயில் நிலையத்திலிருந்து, அதாவது அவர் ஏற வேண்டிய ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக கிளம்பினால் TDR தாக்கல் செய்தால் டிக்கெட்டின் முழு தொகையும் திரும்ப பெற முடியும். அதே போல ஒரு பயணி முன்பதிவு செய்த வகுப்பிற்கு பதிலாக குறைந்த வகுப்பு வழங்கப்பட்டால் வித்தியாச தொகை மட்டுமே திரும்ப பெற முடியும். ரயிலில் பயணம் செய்வதற்காக தக்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு முன்பாக அதன் விதிமுறைகளை முன்கூட்டியே நாம் நன்றாக அறிந்து கொண்டு முன்பதிவு செய்தால் தேவையற்ற பண இழப்புகளை நம்மால் தவிர்க்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.